வணக்க மக்களே, இன்னைக்கு பிக் பாஸோட டே நம்பர் 21 எபிசோட் நம்பர் 22. இந்த எபிசோட் பாக்குறதுக்கே அருமை அருமை அப்படி இருந்தது. ஏன்னா கமருதீனை போட்டு கேள்வி கேளுங்க, அடிச்சு துவைங்க அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்க்கிற மாதிரி இன்னைக்கு போட்டு வெளுன்னு வெளுத்துட்டாரு விஜய் சேதுபதி. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். ஆனா ஒரு சில நேரங்கள்ல நமக்கு ஒருத்தங்களை போட்டு வெள்ளுன்னு வெளுக்கணும்னு தோணும். அதுக்கப்புறமா அந்த மனுஷன் பண்ணதே பண்ணாருன்னா சீ அப்படின்ட்டு போயிடுவோம்ல. அந்த மாதிரிதான் இன்னைக்கு கமருதீன் எண்ட் ஆஃப் த எபிசோட்ல கூட ஹோல் எபிசோட்லயும் தர்மாடி வாங்கி கூட திருந்தல. நான் தான் கெத்து, நான் தான் ஹீரோ, நான் பண்றதுதான் பெஸ்ட்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க. அவருக்கு ஆமாசாமி போடுறதுக்கு இந்த பாருவும் வினோத்தும் வேற. அவன் கிடக்குறான். நல்லா இருக்கு. அப்படியே போடு, அப்படியே வா, அப்படியே வா, எக்கிக்கிட்டே வா. சபா முடியல அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே கனியோட கேப்டன்சி எப்படி இருக்கு அப்படின்னு விஜய் சேதுபதி கேட்டாங்க. அதுக்கு ஒருத்தரா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. முக்கியமா இதுல கமருதீன் சொன்ன பதில் யாருக்குமே புரியல. எப்பா நீ பேசுறதே எனக்கு புரியல, இந்த பாருவை எழுப்பி விடுங்க அப்படின்னு சொல்ல பாருவுக்குமே அது புரியல. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. கடைசியில அத கமருதீன் கிட்ட இருந்து வாங்கி நமக்கு அதை டெலிவர் பண்ணாங்க பாரு. கமருதீன் என்ன சொல்ல ட்ரை பண்ணிருக்காருன்னா, கனியக்கா ஒரு பிளேயரா இருக்கிறப்போ தன்னுடைய பாட்டில்ஸை யாருக்கிட்ட வித்தாங்க, எஃப்ஜே அண்ட் ஆதிரை. இவங்க ரெண்டு பேரும் கரெக்டா பாட்டில்கள் வந்து அப்ரூவ் பண்றதுக்கு எந்த ஒரு ப்ளீஸ் பண்ற வேலையும் கியூசிக்கு பண்ணல. சோ நீங்க கியூசி கிட்ட போய் அவங்கள பாட்டில் அக்செப்ட் பண்ண வைக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லி கனியக்கா ஒரு தலையா போய் சொல்லி இருந்திருக்கணுமா. இதத்தான் அவர் சொல்ல வந்திருக்காரு. இதுல விஜய் சேதுபதியே கன்ஃபியூஸ் ஆகி, ஏன்பா அவங்க தலையா பண்ண வேண்டிய வேலையை கரெக்டா தலையா பண்ணிட்டாங்க. பாட்டில் விஷயத்துல கேம்ல விளையாடும் பொழுது அவங்களுக்கு என்ன தோணுச்சோ அதுதான் அவங்க பண்ணிருக்காங்க. நீங்க சொல்ற வாதம் சரியில்லை, உட்கார்ந்துருங்க அப்படின்ட்டாரு. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அதே மாதிரி முதல் முறையா இந்த பார்வதி ஒருத்தங்களா பாராட்டுறாங்க இந்த சீசன்லயே. எவ்வளவு பெரிய விஷயம். அனி கேப்டனா நிறைய இடங்கள்ல செம்மையா பண்ணாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதான் பாராட்டிட்டாங்கன்னு நினைச்சோம். அதெல்லாம் இல்ல, ஃபுல்லாலாம் நான் அப்படி பண்ண மாட்டேன், நான் அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இவங்க ஃபேவரட்டிசம் பண்ணிருக்காங்க, இவங்களுக்குன்னு ஒரு டீம் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சபரி, ஆதிரை, எஃப்ஜே, கெமினி இவங்க டீம்மேட்ஸ் எல்லாரையும் போட்டு உடைச்சிட்டாங்க. அதே மாதிரி அடுத்து வியானா பேசும்பொழுதும், ஆமா கனியக்கா அவங்களுக்குன்னு ஒரு கேங் 4 பேர் வச்சிருக்காங்க, அவங்க ஏதாவது பண்ணா எதுவும் சொல்றது இல்ல, பட் நாங்க சின்ன சின்ன ரியாக்ஷன் கொடுத்தா கூட பெரிய அளவுல தடுக்கிறாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி கிட்ட சொன்ன உடனே அத கனி கிட்ட கேட்டா கனி இல்லவே இல்ல சார், அப்படி ஒரு நடக்கவே இல்ல சார் அப்படின்றாங்க. இனஃப்டா, அடிச்சிடு. ஆக்சுவலா எஃப்ஜே ஆடுன்னு ஆடினப்ப கூட அவங்க பெருசா எதுவுமே சொல்லலங்கிறது ஊருக்கே தெரியும். இவங்க எதுக்கு அதை மழுப்ப ட்ரை பண்ணி கடைசியில அசிங்கப்பட்டு, ஆமா சார் நான் பண்ணது தப்புதான் சார், கேட்டிருந்திருக்கணும் சார் அப்படின்னு பூசி மொழிகி பண்ணலன்னு எதுக்கு இந்த கனியக்கா சொன்னாங்க? அதே மாதிரி இந்த வாரத்தோட கேம் பிளே பொறுத்த வரைக்கும் பிரவீன் இதுதான் டார்கெட், இவங்க கிட்ட போனா இந்த வேலை நடந்துரும்னு கிளியர் கட்டா ரம்யாவை நம்பி போய் காயின்ஸை வின் பண்ணி கரெக்டா சூப்பர் டிலக்ஸ் வீட்டுக்கும் தேர்வாயிட்டாரு. அந்த கேம் பிளே விஜய்ஸும் பாராட்டினாரு. அதே மாதிரி சுபிக்ஷா ஏகப்பட்ட பேரோட டீலிங்க போட்டாலும் நீங்க ஏதோ ஒரு டீலிங்க போட்டு உங்களுக்கான வேயை கண்டுபிடிச்சு போயிருக்கீங்க, சோ உங்க கேமுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னாரு. அடுத்து ஒரு கேள்வி வைக்கப்பட்டுச்சு, யார் இந்த வீட்டுல யாரோட நிழல்ல இருக்காங்கன்னு நீங்க சொல்லலாம், ஒரு 2 பேர் எக்ஸாம்பிள் சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு ஒருத்தரா எஞ்சி பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. மேக்ஸிமம் ஓட்டுகள் கண்டிப்பா பார்வதி அண்ட் கமருதீனுக்கு தான் விழுந்தது. அதே மாதிரி வினோத்தும் இந்த கூட்டத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. அண்ட் அதே மாதிரி ஈக்குவல் ஓட்டுகள் யாருக்கு விழுந்திருக்கோம், ஒரு கேங் ஃபார்ம் ஆயிருக்குல்ல அந்த வீட்டுல, கனி, கெமி, ஆதிரை, எஃப்ஜே, சபரின்னு இவங்களுக்கு தான் அதிக ஓட்டுகள் விழுந்தது. இதுல எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கமருதீன் எந்திரிச்சு அரோராவோட நிழல்ல தான் துஷார் இருக்காரு அப்படின்னு சொன்னதோட முடிச்சிருக்கலாம். இவருக்கும் துஷாருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சுல, இந்த சண்டையை பத்தி ஏன் யாரும் பேசல, இருங்க நான் பேசுறேன், ஏன்னா நான் தான் இந்த இடத்துல ஜெயிப்பேன் அப்படின்னு ஓவர் கான்பிடன்ஸ்ல அத பத்தி பேசுறேன்னு ஆரம்பிச்சு, அத நான் பேச விரும்பல ஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு நான் பேச விரும்பலன்னு சொன்னாரு. ஆனாலும் இதுக்கு விளக்கம் கொடுக்கறேன்னு எந்திரிச்சு துஷார் கிட்ட, வேணாம் துஷார் வேணாம், அவர் ஃபர்ஸ்ட் யார் நிழல்ல யார் இருக்கான்னு சொன்னார்ல, அங்கேயே கட் பண்ணி எடிட் பண்ணி தூக்கிடுவாங்க, அதுக்கப்புறமா அவர் பேசினதெல்லாம் வேஸ்ட் தான், விட்டுருங்க அப்படின்னாரு. இவருக்கு உடனே ஹர்ட் ஆயிடுச்சு போல் இருக்கு. உடனே எழுந்து, என்னோட விஷயத்த மட்டும் யாருமே அட்ரஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். ஓ நீங்களே வரீங்களா, வாலண்டியரா வந்து என்கிட்ட அடி வாங்கிக்கிறீங்களா, வாங்க அப்படின்னு விஜய் சேதுபதி வெத்தலை பாக்கு வச்சு கூப்பிட்டாரு. கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. இவரும் வெக்கமே இல்லாம என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சு இருக்கிற எல்லா ஸ்டோரி, அதாவது நடந்தது எல்லாமே நமக்கு தெரியும், நம்ம பார்த்திருப்போம். அந்த மொத்த ஸ்டோரியையும் ரீரைட் பண்ணி அதுல கமருதீன் ஹீரோ, துஷார் வில்லன் அப்படிங்கிற மாதிரி எல்லா பிளேட்டையும் துஷார் பக்கம் மாத்தி போட்டு ஒரு விளக்கத்தை கொடுத்தாரு. இத கேட்டு ஒரு கட்டத்துல டென்ஷன் ஆயிட்டாரு விஜய் சேதுபதி.
அப்படி ஒரு விஷயம் நடக்கல. நீங்க என்ன பேசுனீங்க, நீங்க எப்படி அடுத்தவங்களை ட்ரிகர் பண்ணி அடுத்தவங்க வாயிலிருந்து வார்த்தையை புடுங்கினீங்கன்ற வரைக்கும் நாங்க பாத்துட்டோம். தேவையில்லாத சீன் தேவையில்லை மிஸ்டர் கமருதீன் அப்படின்னு அவரை அடக்கி உட்கார வச்சாரு. நேத்தே இத பத்தி நான் பேசிட்டேன். நீங்க எல்லாருமே இந்த வீட்டுல ஒருத்தங்க ஒரு மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு சுத்துறீங்க. மொத்தமா இந்த வீட்டுல பேச ஆரம்பிச்சோம்னா குப்பை அவ்வளோ இருக்கு. இந்த குப்பைய பத்தி பேசினா ஒரு வாரம் கூட பத்தாது. அதனால தான் நான் பேசிக்கா பேசி வார்னிங்னு ஒண்ணு கொடுத்துட்டு நேத்து விட்டேன். அதை நீங்களே வாலண்டியரா எடுத்துட்டு வந்து தட்டு முன்னாடி வச்சு பேசுங்கன்னா எனக்கு பேச விருப்பம் இல்லைங்க. அப்படியே பேசினாலும் இங்க பாருங்க எல்லா பிளேட்டையும் திருப்பி போட்டு நீங்க நல்லவருன்னு காமிச்சு என்ன பேச வச்சு எதுக்குங்க மக்கள் டைம் இன்னும் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு நல்லா தரமான அடி அடிச்சு உட்கார வச்சாரு கமருதீனை. அதே மாதிரி இந்த வரிசையில திவாகர் சொல்லும் பொழுது வினோத்தோட நிழல்ல கமருதீன் இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள், எப்ப பார்த்தாலும் என்ன வந்து உரண்டை இழுத்து என்ன தகாத வார்த்தைகள்ல திட்டி என்ன டென்ஷன் ஆக்குறதே மிஸ்டர் வினோத் தான். அவர் கூடவே எப்ப பார்த்தாலும் கமருதீனும் கூட சேர்ந்துக்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி அன்னைக்கு அந்த வட சட்டியில இருக்கிற எல்லாத்தையும் வலிச்சு சோத்த போட்டு நீ தானே திங்கிற அப்படின்னு நடந்த இன்சிடென்ட்ல வினோத் தான் வாட்டர்மெலன் கிட்ட போய் ஃபேஸ்லயே ரியாக்ஷன்ஸ் கொடுத்து மாக் பண்ணி அவரை சண்டைக்கு இழுத்திருக்காரு. சோ இதன் அடிப்படையில என்னதான் திவாகர் ஏகப்பட்ட வார்த்தைகள் விட்டாலும் அவரை தூண்டினது நீங்க தான் வினோத். நீங்க உங்களோட பிஹேவியரை மாத்தணும் அப்படின்னு சொன்னார் விஜய் சேதுபதி. இந்த இடத்துல இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வாட்டர்மெலன் கிட்டயும் நீங்க நிறைய இடங்கள்ல எல்லைகள் தாண்டறீங்கன்னு சொல்லிருக்கலாம். அடுத்த ஆதரே யார் நிழல்ல இருக்காங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறப்போ சுபிக்ஷாவை பார்த்து கமருதீன், நீ என்ன பார்த்து பயப்படுறியா? இந்த வீட்டுல பெண்கள் என்னால சேஃபா இல்லன்னு நீ சொன்னல அப்படின்னு சொன்னதை எடுத்து காமிச்சாங்க. அண்ட் இதுக்கு உடனே கமருதீன் ஆமா அப்படி சொன்னான்னு சொன்னதையே திருப்பி விஜய் சேதுபதி கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. உன்னை விட ஜாஸ்தியா அந்த ஷோவை ரீவைன்ல போட்டு 24 மணி நேரமா நாங்க பாத்துட்டோம். அதனால அது திருப்பி சொல்லாதப்பா அப்படி ஒண்ணு நடக்கலன்னு சொன்னா அந்த மனுஷன் ஒத்துக்கவே மாட்டாருங்க. இந்த மனுஷன் கிட்ட இருக்கிற கெட்ட பிரச்சனையே இதுதான். ஓகே, இந்த பக்கம் ஒத்துக்கலையா, ரூட்டை மாத்து அப்படின்னு வாட்டர்மெலன் தான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்து நான் என்னால இந்த வீட்டுல பெண்கள் சேஃபா இல்லைன்னு சொன்னாரு. அதுக்காக தான் நான் திருப்பி சொன்னேன் அப்படின்னு பிளேட்டை திருப்பிட்டாரு. நீங்க பண்றதுக்கு பேரு பிளேட்டை திருப்பி போடுறது. உங்களுக்கு புரியுதா இல்லையா? உட்கார்ந்துருங்கன்னு சொல்லிட்டு இந்த கான்வர்சேஷன் அப்போ ஒரு பிரேக் கொடுத்தாங்க. ஆனா இந்த கேப்லயும் கமருதீன் போய் துஷார் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்காரு. உன் கைய மேல பட்டுச்சு, நீ ப்ராமிஸா அதை பண்ண, நீ ப்ராமிஸா அதை செஞ்ச அப்படின்னு இவர்கிட்ட யாரோ சத்தியம் பண்ணனா அது உண்மைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க போல. சின்ன வயசுல நம்ம கிட்ட தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நம்ம இன்னுமா நம்பிக்கிட்டு இருப்போம். அதை இன்னமும் நம்பிக்கிட்டு ப்ராமிஸ் சார் இந்த எபிசோட் ஃபுல்லா ப்ராமிஸ் வேர்டே இவர் தான் உருவாக்குன மாதிரி அத்தனை வாட்டி பேசிட்டாரு. அண்ட் அடுத்து இந்த வீக்கோட எலிமினேஷன் ஆதரே. நிஜமாவே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்தது. ஏன்னா இவங்களை விட ஜாஸ்தியா இந்த வீட்டுல உட்காந்து மிச்சர் சாப்பிட்டுட்டு இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. கடைசியா கமருதீன் அரோரா கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நீ என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு திவாகர் உங்ககிட்ட புலம்புறப்போ நீங்க பாவன அவன் உங்களை அடிச்சிருக்கிடிச்சிட போறான்லாம் சொல்ற. நீ என்ன மிஸ் பண்ணலாம் இல்ல, சும்மா நடிக்காத, என்ன வச்சு கேம் ஆடாத அப்படின்னு அவங்கள்ட்ட சண்டைக்கு போயிட்டு இருக்காரு. ஏன்பா உன்கிட்ட எல்லாருமே நல்லதை மட்டும் தான் சொல்லணும் அப்படின்னா எப்படிப்பா ஃப்ரெண்டா இருக்க முடியும்? ஒரு ஃப்ரெண்டுனா நல்லதையும் சொல்லுவான், கெட்டதையும் சொல்லுவான். அப்படி ரெண்டையுமே கேட்டு அக்செப்ட் பண்ணி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டை வளர்த்து கொண்டு போறது தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அழகு. ஆனா நீ என்ன பண்ற? உனக்கு ஆமாசாமி போட்டாங்கன்னா சூப்பர், உனக்கு ஆமாசாமி போடலன்னா வேணாம், எனக்கு நீ வேணாம் அப்படின்ற. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கப்போ துஷார் அரோராவை வேணாம் விடு இவர்கிட்டலாம் நீ சண்டை போடாதன்னு பிடிச்சி இழுத்துட்டு போயிடாராம். உடனே அவன் யாருப்பா, அவன்லாம் சின்ன பையன், என் முன்னாடி சீனை போடுறான் பாத்தியா அப்படின்னு மறுபடியும் வினோத் கிட்டயும் பார்வதி கிட்டயும் போய் புலம்பிட்டு இருக்காரு. இவர் இப்ப கூட இவருதான் கெத்து, இவருக்கு தான் கட்ஸ் இருக்கு, இவர் தான் உலகத்திலேயே பெரிய ஆளு, பிக் பாஸ்லயே பயங்கரமான ஆளுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. இன்னைக்கு வாங்கின தர்மாட்டிக்கு அப்புறமும் எப்படி ஒரு மனுஷனால இவ்ளோ கான்பிடென்ட்டா தான் தான் பெஸ்ட்னு பண்ண முடியும்? பாப்போம் அடுத்த வாரங்கள்ல யார் நாமினேட் ஆகிறா, வைல்ட் கார்டு என்ட்ரிஸ் இருக்கா, என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்னு. மேலும் இதே மாதிரி பல அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க தி ரிவ்யூ ஹப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.